தியானமோ தவமோ செஞ்சு பிரகிருத்தியிலேருந்து தன்னை பிரித்து உயர்ந்த கதிக்கு எடுத்துகிட்டு போகிறவனுக்கு அவனுடைய அறிதல்லேருந்து விலக மாட்டான். அவனுடைய அவேர்னஸ்லேருந்து அவன் கீழே விழமாட்டான். அந்த அவேர்னஸோட எந்த உடம்பு எடுத்தாலும் தொடர்ந்து அந்த அவேர்னஸ் ரீட்டைன் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் சாகாமல் இருக்கிறான். அந்த சாகாமல் இருப்பதையும் கொடுப்பது இறைவன் தான். உனக்கு விழிப்புணர்வு இல்லை என்றால் மரணத்தை வரமாக கொடுக்கிறான். உனக்கு விழிப்புணர்வு அதிகமாக உள்ளதென்றால் மரணத்தை கடந்த பெருவாழ்வையும் வரமாக கொடுக்கிறான். அதனால தான் ரெண்டும் நான் தாங்கிறார். அவரால் தவறு செய்ய முடியாது. அவருடையது கல்யாண குணம் மட்டும்தான். அதனால் அவர் சாவையே கொடுத்தாலும் அது ஜீவனுடைய மேன்மைக்காக. மேன்மை அடைந்த ஜீவனுக்கு சாவாமை தான் கொடுத்தாகணும். அதையும் கொடுக்குறேங்கிறார். நித்தியத்தையும் கொடுக்குறார், அனித்தியத்தையும் கொடுக்குறார்.